இதை இன்னும் எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தா குழந்தை மனம். இந்த குழந்தை மனம் கொண்டவர்கள் தான் ஞானி அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு எதை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டாங்க, அந்த விருப்பு எண்ணத்துக்குள்ளே நுழைய மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த குழந்தை மனம், நம்ம அந்த குழந்தை மனத்துக்கு இயல்பாக வந்துட்டோம்னா நமக்கு எந்தவித ஆசைகளும் இருக்காது, விருப்பமும் இருக்காது, துன்பங்களும் இருக்காது. ஆனால் மனிதனுக்கு தேவைகள் இருக்குல்ல, இந்த தேவைகள் எப்படி நிறைவேறும், இந்த விருப்பை வச்சு நம்ம எப்படி அந்த தேவைகளை நிறைவேற்றி கொள்வது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் தேவைன்னு ஒன்று இருக்குது. அது மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறக்காக தான் பிறவியும் எடுத்து வருது. அந்த மாதிரி நமக்கு தேவைகள் இருக்குது. அதனால தான் நம்ம மகிழ்ச்சியாக வாழணும்னு நினச்சி தான் பிறவிகளும் எடுத்து வர்றோம். இப்போ இந்த விருப்பு பதிவாகாமல் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறது, குழந்தை மனசோட எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இக்கட்டான நிலையாக இருந்தாலும் சரி, அல்லது மகிழ்ச்சியான நிலையாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நம்ம வாழ்கிற வாழ்க்கையை ஃபஸ்ட்டு அப்படியே ஏற்றுக்கிறோம். இருக்கிறதுல நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஆசைகளை குறைச்சிக்கிறோம். எந்த எண்ணங்கள் வந்தாலும் இன்றைக்கி ஆசை தான் துன்பத்துக்கு காரணம் அன்றைக்கி புத்தர் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஆசைகளை குறைச்சிக்கிறோம். நமக்கு என்ன தேவையோ தேவையை மட்டும் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் நம்பினா போதும், கிடைக்கும்னு. அந்த நம்பிக்கைக்கும் தேவைக்கும் உண்டான சூழலை இந்த பிரபஞ்சமே உருவாக்கும் போது அந்த தேவையை நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம். நம்ம அந்த தேவையை தேடி போராடும் போது தான் பல சிக்கல் உருவாகி துன்பத்தில் நாம் விழுந்து விடுகிறோம். என்ன வேணுங்கிறத நம்ம உறுதியாக மனசில் வச்சுட்டு, அது கிடைக்குங்கிற நம்பிக்கையை வச்சுட்டு இருக்கிற வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழும்போது நமக்கு எது தேவையோ, அது எந்த டைமுக்கு தேவையோ அது கிடைக்கிறதுக்கு அதுக்குண்டான நபர்களும் சரி, பொருளும் சரி, இயற்கையாகவே கிடைக்கும்போது பயன்படுத்திக்கலாம், மகிழ்ச்சியாக இருந்துக்கலாம். நம்ம தேடி போகக்கூடாது. தேடி போனால் தான் அதில் சிக்கல் உருவாகும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தோம்னா, நம்ம குழந்தையாக இருக்கும்போது நமக்கு எந்த ஆசையும் இல்லை, மகிழ்ச்சியாக இருந்தோம். இப்போ நம்ம எப்படி இருந்தால் அழகாக இருப்போம், என்ன சாப்பிட்டா நம்ம நல்லா இருப்போம், எந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், நம்மளை குளிக்க வைக்கிறது முதல் கொண்டு அம்மா பார்த்துக்கிறாங்க. நம்மளுக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு அவங்க பார்த்து செஞ்சு தான் நம்மளை வளர்த்துறாங்க. ஸோ அதே மாதிரி தான் கடவுள் அப்படிங்கிறது தான் நம்மளோட தாய். ஃபஸ்ட்டு தாய் கடவுள் தான். இப்போது நம்மளை படைச்ச அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியாதா நமக்கு என்ன வேணும், எதை எப்போ கொடுக்கணும் அப்படின்னு? இப்போ நம்ம அமைதியாக இருக்கும்போது நமக்குள்ளே தேவைகளுக்கு உண்டான ஆசை தான் வரும். அந்த ஆசையை பிரபஞ்சம் இயற்கையாகவே நிறைவேற்றி கொடுத்துரும். நம்ம தான் இந்த உலகத்தை நிஜம் நம்பி எக்ஸ்ட்ரா ஆசையை துணிச்சுக்கிறோம். அது வேணும் இது வேணும் நிறைய விஷயத்த எக்ஸ்ட்ரா நம்மளே திணிச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் ஏகப்பட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிறோம். ஆனால் இயற்கையாகவே நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம்னா மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அதுக்கு என்ன தேவைங்கிறது நமக்குள்ளே பதிவாகவே இருக்குது. அதை நோக்கி தான் அந்த விருப்பம் இழுக்கும். அதை இழுக்கும்போது அமைதியாக இருந்தால் மட்டும் போது அதுக்குண்டான நபர்களும் சரி பொருளும் சரி எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கும். அதான் கடவுள் ஒரு தாய். அந்த தாய்க்கு தெரியும் தன் பிள்ளைக்கு எது தேவை எது தேவையில்லை என்று. அதை மிக சரியான நேரத்துக்கு நமக்கு நிச்சயமாக தரும். அதுக்கு தேவை ஒரே ஒரு விஷயம், நம்பிக்கை, பொறுமை. முழுசாக நம்பணும், பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி தேவைகளும், நம்ம மனசில் இருக்கிற தேவைகளும் அது தேவையா தேவையில்லையான்னு பார்த்து தேவையில்லாததை தூக்கிட்டு தேவையானதை மட்டும் அமைதியாக நம்பிக்கையோடு காத்திருந்தோம்னா தேவையானது நிச்சயம் தேடி வரும். இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி வேணால் விரிவாக ஒரு வீடியோ போடலாம். நன்றி.